நண்பா இதுலேயும் டூப்ளிகேட் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. பாருங்கள், இதான் எனக்கு பிடிச்சது. நல்ல ஸ்ப்ரே, நல்ல வாசம். தலைவர் சொல்கிறாரு இதை எடுத்துக்க, இது எடு, சூப்பராக இருக்குங்கிறாரு. பேர் வந்து ப்ளோஸோ. இது வந்து லேடிஸ் ஸ்ப்ரே. ஷர்ட்டு, ஃபேண்ட்டு அங்கேயே பார்த்துருவோமா? சால்மியா போவோம். கமான், லெட்ஸ் கோ. இன்னைக்கு டே ஆஃபை அப்படியே ஃபன் பண்ணிடணும். காசு முடியுது இல்லை, சம்பளம்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. ஆண்டவா, இதுதான் சிட்டி பக்கத்தே வரக்கூடாதுங்கிறது. பார்க்குறதெல்லாம் வாங்க தோணுது. இப்போ நண்பா, நம்ம வந்து இந்த சூக்கு முபாரக்கியா, இந்த காசு பணமெல்லாம் விற்பாங்கல்ல, இந்த சைடு தான் அது. இதுக்கு பக்கத்தில் நம்ம நடராஜ் அண்ணன் சொன்னாப்புல இந்த மோரான் போட்டிருக்குல்ல, மோரான் பக்கத்து போட்டிருக்க இடத்துல ஒரு யமனி கடை இருக்கான். அந்த கடையில் வந்து பர்ஃப்யூம் வந்து விலை குறைவாக கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஏபிகே பேங்க் எய்த்தாப்பில் இந்த மோரான் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மோரா பில்டிங்கில் வந்து ஒரு யமனி பர்ஃப்யூம் கடை இருக்குது. வாங்க போவோம். அந்த கடையில் போய்ட்டு நம்ம அந்த பர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவோம். ஓ எஸ், இந்த இருக்குது பணம் விற்கிற கடை. இந்த இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. குவைத் முனிசிபாலிட்டி வெல்கம் யூ டு முபாரக்கியா அப்படின்னு போட்டு இந்த ரைட் சைடு ஃபுல்லாக காசு விற்கிற, காசு மாத்திர கடை தான். இப்போ நம்ம இந்த சைடில் போவோம். மோரான்னு சொல்லிட்டு மத்தாம இருக்கு. சாத்தர் அப்பாஸ். சாத்தர் அப்பாஸுக்கு அடுத்தாப்புல தான் இருக்குது அந்த மோரா பில்டிங்கு. மோரான்னு போட்டிருக்கு. மோராசன், மோராசன் சொல்லிட்டு நம்ம ஊரில் மூராசன் இருக்குல்ல, ஒரு சமயம் அவங்க பில்டிங்காக இருக்குமோ. இந்த இருக்க இந்த மோரா, மோரா போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு யமனி கடைன்னு சொன்னார், பர்ஃப்யூம் கடை. வாங்க அந்த பர்ஃப்யூம் கடையில் போய்ட்டு செக் பண்ணுவோம். இங்கே இருக்குது. கர்மம் கர்மம், இந்த கடையாக இருக்குமோ? தலைவர் கடையை பூட்டிட்டு போயிட்டாரோ? அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை, சூப்பர் ஷாப். இது யாருன்னா கடை? என்ன பர்ஃப்யூம் கடை. நான் பர்ஃப்யூம் நான் பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் அப்படி லைனில் இல்லை. நம்ம அந்த கடையில் கேட்டோம். நமக்கு உள்ள இந்த பர்ஃப்யூமு இல்லைன்ட்டாப்புல. பக்கத்து கடையில் கேளு, நம்ம கடை முன்னாடி இருந்துச்சு ஆனால் இல்லை அப்படின்ட்டாப்புல. பார்ப்போம், இங்கே இருக்கும். இன்றைக்கி இதை வாங்காமல் போகிறதில்ல. எங்கே இருக்குது? ஏன்னா வெறும் வாட்சி கடையால் இருக்குது. பர்ஃப்யூம் கடை இல்லையே, வெறும் வாட்சி கடையால் இருக்குது. இங்கே இருக்குமா இருக்கும், பார்ப்போம். இது கம்பல் விற்கிற கடை இல்லை. என்ன இப்படி தான் சொன்னார் தலைவர், இப்படி போயிட்டு இப்படி போண்டு. இந்த கடையா செக் பண்ணுவோம். என்னப்பா அது அவ்வளோ காஸ்ட்லியானதா? எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. ரைட்டில் போயிட்டு சாமியை பண்ணுறாப்புல. இங்கே இருக்குமோ பார்ப்போம். அந்த கடை எந்த கடையிலுமே இல்லையா? இங்கே ஒரு கடை இருக்குது, பார்ப்போம் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். நண்பா இதுலேயும் டூப்ளிகேட் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. பாருங்கள், இதான் எனக்கு பிடிச்சது. நல்ல ஸ்ப்ரே, நல்ல வாசமாக இருக்கும். சொல்கிறாரு 2.5 சொல்கிறாரு. இது வந்து நம்ம ஜெமியா மிஷினரி ஜெமியாவில் வந்து 3 தினார் விற்கிது. ஆனால் இங்கே வந்து 2.5. ஒரு 4 பீஸ் எடுப்போம். ஒரே மொத்தமாக எடுத்து போட்டு வைப்போம், அடிக்கடி வந்துகிட்டு இருக்க முடியாது. ஓகே நண்பா, 4 பீஸ் எடுத்துரும். தலைவர் சொல்கிறாரு இதை எடுத்துக்க, இது எடு, சூப்பராக இருக்குங்கிறாரு. பேர் வந்து ப்ளோஸோ. இது வந்து லேடிஸ் ஸ்ப்ரே. நல்லா இருக்குமா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி சூப்பராக இருக்குமா? எடுக்கவா? இல்லை எடுக்க வேணாமா? இல்லை இது மட்டும் போதுமா? வாங்கியாச்சு, 4 பீஸ் எடுத்தாச்சு. லைஃப் ஸ்பாட் பார்ப்போம். ஓகே, இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. ஏன்னு கேட்டாக்க இருக்க காசு முடிஞ்சிடும். இன்னொன்று வாட்ச் வாங்கினேன். ஆஹா, மறந்துட்டேன். எனக்கு கையில் இந்த வாட்ச்சு கேட்டேன். இந்த எல்லாம் இந்த லீவில் எடுத்தால் தான். லீவில் எடுக்காமல் நம்ம லேட்டாக ஆகிடுச்சு, சரி வரவே வராது. பார்ப்போம். வாட்ச் எடுக்கணும், வாட்ச் இல்லை. என்னது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. ஊட்ட பார்க்க போகிறது தான் நல்லது. ஆமாம், பர்ஃப்யூம் வாங்கியாச்சு. இப்போ சால்மியாவில் டிஷர்ட் ஒரு இடத்துல போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. டிஷர்ட்டு, ஃபேண்ட்டு அங்கேயே பார்த்துருவோமா? சால்மியா போவோம். கமான், லெட்ஸ் கோ. இன்னைக்கு டே ஆஃபை அப்படியே ஃபன் பண்ணிடணும். சம்பளத்தை முடிச்சிடணும். ஓகே, போவோம்.
பார்க்கிங்கில் போட்டு என்ன ஒரு 10-15 நிமிஷம் இருக்குமா, வந்தோம் எடுத்தோம் ஓடிடுவோம். சிட்டிக்கு வந்தாவே இதுதான் பிரச்சனை, எதாவது பார்க்குறது எல்லாம் வாங்க தோணும். இன்றைக்கி நமக்கு லீவ் நாளா, அதான் பார்ப்போம். போயிட்டு சால்மியாவில் கடைசி அந்த கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னல நம்ம கசினை பார்க்க போகணும்ட்டு ஒரு 4 மணியை போல் அங்கே அவர்கிட்ட போய்ட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வருவோம். ஸ்வீட் இருக்குதான், ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்கா மைசூர் பாக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி லீவை வந்து கொண்டாடிட வேண்டியது தான். ஆனால் காசு செலவாகுதே, காசு முடியுதில்ல, சம்பளம்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. ஆண்டவா, இதுதான் சிட்டி பக்கத்தே வரக்கூடாதுங்கிறது, பார்க்குறதெல்லாம் வாங்க தோணுது. ஓகே, என்னப்பா வண்டி இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் இப்படி தான் நின்றேன், அரை மணி நேரம் நின்றேன். ஒரு 20 நிமிஷம் நின்றுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி ஃபுல்லாக கிடக்கு பாருங்களா. வண்டி இருக்கிற அளவுக்கு பார்க்கிங் இல்லை குவைத்தில். பாவம் 2 வண்டி அப்படியே நிற்கிது. மற்ற வண்டி 2 வண்டி பின்னால் உள்ள வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க. இப்போ நம்ம இந்த பார்க்கிங்கில் எடுப்போம் வண்டியை. நான் டெலிஃபோனு முபாரக்கல் கபீர் சால்மியா. முபாரக்கல் கபீர்னு சொன்னாக்கா முபாரக்கல் கபீர் ஸ்ட்ரீட்டு, கைரோ ஸ்ட்ரீட்டு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 800 மீட்டரு. மேப்பை போட்டாச்சு. சால்மியா, கமான் லெட்ஸ் கோ, கிளம்புவோம். அல்புஸ்தான், அந்த பில்டிங் பேர் வந்து அல்புஸ்தான் பில்டிங்கு. அங்கே ஏதோ சேல் போட்டிருக்காங்களாம், வாங்க போவோம், பாப்போம் போயிட்டு. என்னது போயிட்டே இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து எங்கிட்ட வந்து மன்சூரியா, அதுக்கு அங்கிட்டு வந்து ஹவாலி. என்னது மேப் அது பாட்டில் போயிட்டு இருக்க, தெரியாதனமா காலை வச்சுட்டோமோ. சரி போய்தான் பார்ப்போமே, எவ்வளோதோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோம். போயிட்டு அந்த கடையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு எதிரியா என்ன சேல் போட்டிருக்கான்னு. சேலுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறானுங்க. பேப்பரில் நல்லா அழகாக தான் இருக்கு. போய் கிட்ட போய் பார்த்தா துணியை பிடிச்சி பார்த்தாக்க பாடாவதி கன்றாவியாக இருக்கு. காது நேரம் கூட போகாது போல இருக்கு மீட்ரு. பார்ப்போமே அதையும் போயிட்டு. சால்மியாவுக்கு வந்துட்டோம். இப்போ இதான் அந்த அல்புஸ்தான் மால்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க போய் செக் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே அல்புஸ்தான் மால்னு சொல்லி போட்டிருக்கு. இதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தோர அறுதியன்னு போட்டிருக்கு. போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன விலைன்னு பார்ப்போம். என்ன விலைன்னு சொன்னாக்கா அதோட விலை 10. அது என்னமோ ட்ரெஸ்ஸு என்னமோ சேலுன்னு போட்டிருக்குது. உள்ளுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். ஓகே நண்பா. நான் சொன்னேன்ல, இந்த கூகுள் இருக்குல்ல, இந்த கூகுள் மேப்பை நம்பி சில நேரங்களில் இறங்கவே கூடாது. வேற ஒரு பில்டிங்கில் கொண்டா விட்டுருச்சு. அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ரெசிடென்ஸு அப்படிங்கிறாரு. அதான் ஆள்கள் தங்கியிருக்கிற ஏரியா. கீழே வந்து காஃபி ஷாப்பு, கடை, ஹோட்டலு. ஒரு காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டு 1 மணி நேரமாக உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள் தான். ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. இவங்க முகத்தை பார்ப்பாங்க, அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஏரியா இது. நான் அவர் சொன்ன அந்த ஒரு காப்பி கடை பையன்கிட்ட கேட்டேன். ஒரு இது இல்லை, பக்கத்தில் இருக்கும், ஒரு நிமிஷம் வாக்காக இருக்கும், அங்கிட்டு போ அப்படின்றாரு. இப்போ திருப்பி அங்கிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சண்டே தானே, டே ஆஃப் தானே, நடப்போமே. காசை செலவு பண்ணுறதுக்கு இடத்த தேடி போய் செலவு பண்ணுறோம்ல. பார்ப்போம் என்ன தான் போட்டிருக்கான்னு பார்ப்போமே போயிட்டு. நல்லா இருந்தால் எடுப்போம், நல்லா இல்லைண்டாக்க நம்ம லட்சுமி இங்கே நிப்பாட்டி இருக்கோம் சைடில். எல்லாம் நோ பார்க்கிங் தான். என்ன நடக்குமோ தெரில. சரி இங்கே இருக்கட்டும், போயிட்டு நடந்து போயிட்டு வருவோம். கேட்போம் அல்புஸ்தான் மால் எங்கே இருக்குன்னு சொல்லி, எங்கே இருக்குன்னு கேட்போம். யாருமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குது. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பாருங்கள், ஸ்ட்ரீட்டே காலியாக கிடக்கு. சாலம் முபாரக் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டுருந்துச்சு அட்ரஸில். சரி ஓகே, அங்கே போய் பார்ப்போமே. நான் சொல்லலை, ஒரு அரை மணி நேரமாக அந்த சாலம் முபாரக் ஸ்ட்ரீட்டை நான் தேடிட்டு இருக்கேன். இந்த கூகுள் வந்து சில நேரத்தில் இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, அது வந்து காலை வாரி விட்டுரும். சாலம் முபாரக் ஸ்ட்ரீட் வந்து பழைய சால்மியாமில், ஓல்டு சால்மியாமில். ஒரு மசூதிக்கார் சொன்னாப்புல, இது வந்து சாலம் முபாரக் கிடையாதுடா, இது வந்து சாரா பாக்தாது, நீ வந்து சாலம் முபாரக்னாக்க பழைய சால்மியா இருக்குல்ல, அங்கே போங்கிறாரு. கூகுள் மேப்பு ஏற்கனவே நான் ஒரு எபிசோடு போட்டிருப்பேன். இந்த கூகுள் மேப் காலை வாரி விட்டுருச்சு.
அதே மாதிரி இன்றைக்கும் காலை வாரி விட்டுருச்சு. நல்ல நேரம் பார்த்து லீவு நாளாக பார்த்து இருந்துச்சு. இல்லைன்னாக்கா அவ்வளோதான், சங்கு தான். போவோம், அங்கே எடுத்துக்கிட்டு போவோம் வண்டியை. என்ன பண்ணுறது? சாரா சாலம் முபாரக். நான் கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தாக்கா அது வந்து கரெக்டாக இங்கே தான் காட்டுது. அது இந்த பில்டிங்கை தான் காட்டுருந்துச்சு. இந்த பில்டிங் தான் காட்டுருந்துச்சு. எடுத்துக்கிட்டு அங்கே போவோம், ஒரு வழி இல்லை. ஓகே நண்பா, சாலம் முபாரக்கில் போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள்.